ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி இஃப்தார் டயத்தில் சாப்பிடக்கூடிய ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இளநீரும் கடல் பாசியும் வச்சு ஒரு புட்டிங் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ இளநீர் வச்சு கடல் பாசி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு இளநீ எடுத்து ஒரு உடச்சிட்டு தண்ணி ஃபுல்லாக தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதில் இருக்கிற பல்ப்பும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடல் பாசியை நான் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கிறேன். இது வந்து பவுட்ரு பண்ணாத கடல் பாசி. நீங்கள் பவுட்ரு பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துலேயே ஊறிடும். இப்போ 3/4 கப்பு சர்க்கரை எடுத்துருக்கேன் அதுக்காக. இப்போ நம்ம ஊறின கடல் பாசியை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். நீங்கள் பவுட்ரு பண்ணி ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஈஸியாக கரையும். நான் ப்ரிப்ரேஷன் வீடியோவில் கூட போட்டிருக்கிறேன். இப்போ இந்த கடல் பாசி சேர்த்துட்டு இது கூட 200 மில்லி தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. கடல் பாசி நல்லா கரையிற வரைக்கும் இதை கொதிக்க விட்டுறலாம். இப்போ கடல் பாசி நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். நல்லா கரைஞ்சிடணும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நீங்கள் இது கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம். கடல் பாசி கரையாமல் சர்க்கரை போட்டிங்கன்னா திப்பி திப்பியாக கடல் பாசி நிற்கும். நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த சர்க்கரையும் கடல் பாசியும் சேர்ந்து நல்லா கொதித்து வரணும். நமக்கு வந்து மிக்ஸ் பண்ணும்போதே நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டில் போடும்போது தண்ணியாக இருக்கும். போக போக வந்து கொஞ்சம் திக்கான மாதிரி நமக்கு தெரியும். கரண்டி வைக்கும்போதே ஒரு அழுத்தமாக தெரியும். அந்த அளவுக்கு வர அளவுக்கு நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த டயத்தில் இளநீர் இது கூட சேர்க்குறா இருந்தாலும் சேர்த்துடலாம். இறக்கி வச்சுட்டும் சேர்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி இறக்கி வச்சுட்டு தான் சேர்க்க போகிறேன். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இதை இறக்கி வச்சிடலாம். இப்போ எந்த பாத்திரத்தை செட் பண்ணுறோமோ அந்த பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் சின்ன சின்ன பவுலில் பண்ணுறா இருந்தாலும் பண்ணிக்கலாம். பிளேட்டில் பண்ணுறா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஏதாவது மோல்டிங் மாதிரி கிண்ணம் வச்சுருந்தீங்கன்னா கூட நீங்கள் அதிலே பண்ணிக்கலாம். நான் ப்ளைனாக தான் இந்த ட்ரேயில் சேர்க்க போகிறேன். இப்போ நம்ம இறக்கி வச்சுட்டு இந்த இளநீர் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் அடுப்பில் இருக்கும்போதே போட்டால் டேஸ்ட்டு மாறிடுமான்னு நினச்சிங்கன்னா அப்படி எதுவுமே மாறாது. நான் 2 விதத்துலேயும் செஞ்சு பார்த்துருக்கேன். அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். இளநீர் டேஸ்ட்டு நமக்கு மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்கும். இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுட்டு இந்த ட்ரேயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பல்ப்பு இருக்கு இல்லையா, அதையும் இது கூட சேர்த்துருங்க. போடும்போதே தெரியுது பாருங்கள் உங்களுக்கு, ஜெல்லி மாதிரி திக்காக தெரியுதா? போக போக அப்படியே செட் ஆகிடும். இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வெளியில் வச்சிங்கன்னா நல்லா அப்படியே செட் ஆகிடும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் சாப்பிடணுன்னு நினச்சிங்கன்னா அப்படியே வெளியில் வச்சே சாப்பிடலாம். நான் ஒரு 1/2 மணி நேரம் இப்படியே செட் பண்ண விட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். சூப்பராக நல்லா செட் ஆகி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இப்படி நல்லா செட் ஆகிருக்குன்னு இதை நம்ம அப்படியே கட் பண்ணி உங்களுக்கு எந்த டிசைனில் வேணுமோ நீங்கள் பீஸ் போட்டுக்கலாம். நான் சும்மா அப்படியே கட் பண்ணி பீஸ் போட்டு எடுத்துட்டேன். இவ்வளோதாங்க கடல் பாசி புட்டிங். இப்படி தான் இருக்கும். நம்ம வந்து வெயில் நேரம் அதிகமாகிடுச்சு இல்லையா, நம்ம வந்து இளநீர் அதிகமாக எடுத்துக்கலாம், கடல் பாசியும் எடுத்துக்கலாம். அப்போ இஃப்தார் டயத்தில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்திங்கன்னா இளநீர் நல்லா ஃபுல்லாக நம்ம சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா சில பேர் வந்து இளநீர்லாம் பிடிக்காது. அது நம்ம பெரியவங்க சாப்பிடுவோம், குழந்தைங்க விரும்ப மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் எப்படினாலும் செஞ்சுக்கோங்க. இதை நீங்கள் ஒன்றா போட்டு காய்ச்சிக்கலாம், தனியாகவும் எடுத்துக்கலாம். கடல் பாசியோட அளவு கரெக்டாக போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஜெல்லி மாதிரி சூப்பராக வந்துடும். இந்த கடல் பாசியில் பார்த்திங்கன்னா இளநீருக்கு பதிலாக ரோஸ் மில்க் எசன்ஸ் போட்டுக்கலாம், பாதாம் போட்டுக்கலாம், ஃப்ரூட்ஸு எதுனாலும் நம்ம போட்டு செட் பண்ணிக்கலாம். நம்ம குழந்தைங்க எது சாப்பிடணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே இது கூட போட்டு செட் பண்ணி கொடுத்திங்கன்னா ஜெல்லி மாதிரி இருக்கிறதுனால குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இஃப்தார் டயத்தில் குழந்தைங்கள சாப்பிட வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப டேஸ்ட்டான முறையில் உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரக்கூடிய கோடை வெயிலுக்கு ரொம்ப இதமான கடல் பாசி வச்சு இளநீரும் சேர்த்து ஒரு புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த இஃப்தாருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.